ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் முன்னாள் படைவீரர்களுக்கான நலத்திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு இல்லாததால் அந்த திட்டங்களை சரியான ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாமல் அவங்க அந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்காமையே விட்டுடுறாங்க. இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது, சார் எனக்கு இதை பற்றியே தெரியாது சார், இந்த மாதிரிலாம் இருக்கா சார், இது எப்படி சார் விண்ணப்பிக்கிறது, எங்கே சார் போக்குறது, யாரை போய் பார்க்குறது, எப்படி டாக்குமெண்ட்ஸ்லாம் செய்கிறது சார், கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி பல்வேறு பட்ட கேள்விகள் நம்ம சமூக வலைதளத்துலேயும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய திட்டங்கள் அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு முழுமையாக இல்லாததால் அந்த திட்டத்தோட பலனை நம்ம அடையாமல் இருக்கோம். இப்போ இந்த வீடியோ அதை பற்றினது தான். தமிழகத்தில் இருக்க முன்னாள் படைவீரர்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது, இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, இது யாரை கான்டாக்ட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சின்ன டீட்டெயில் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் தெரிவிங்க. ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் உங்கள்கிட்ட மட்டும் வச்சுக்கக்கூடாது. இன்னும் 4 பேருக்கு சொன்னால் தான் இந்த விஷயங்கள் வெளியே தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாள் படைவீரர்களுக்கு பலதரப்பட்ட நம்மளுக்கு கிராண்ட்ஸ் இருக்குது. அது நம்ம சென்னை RSBயிலேருந்து கிடைக்கக்கூடிய கிராண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை KSBயிலேருந்து கொடுக்கக்கூடிய கிராண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட கொடிநாள் நிதி, அந்த நிதியிலேருந்து நம்மளுக்கு அந்த கிராண்ட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இப்படி பல்வேறுபட்ட நிதிகள்லேருந்து கிராண்ட்ஸ் உங்களுக்கு வரதால் எந்த திட்டத்துக்கு யார் எலிஜிபிள், எந்த திட்டத்துக்கு எங்கே அப்ளை பண்ணுறது. இப்போ ஒரு சில கிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அவா அப்படின்னு சொல்லுவோம், அவாலேருந்து கொடுப்பாங்க, டைரெக்டாக ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து கொடுப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட கிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அவங்களோட கொடிநாள் நிதி இல்லை அலகாண்டட் ஃபண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த நிதியிலேருந்து பல கிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ அது என்னென்ன கிராண்ட்ஸ், எப்படி அதை விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சின்ன டீட்டெயில் வீடியோ வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அது. பார்த்தீங்கன்னா நம்மளோட RSBயோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் அஃபிஷியல் இமெயில் ஐடி இது நம்ம சென்னையில் இருக்குது, ராஜாமுத்தியா சாலையில் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளோட ஸ்டேட் லெவலில் கேஷ் அவார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரிய சக்கரா, கீர்த்தி சக்கரா இப்போ கூட வாங்கினாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இது யோஜனா, அதுக்கடுத்து OSM, சேனா மெடல், PVSM, இதுக்கெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட NOKக்கு கிடைக்கக்கூடிய கிராண்ட் எவ்வளவு கிடைக்கும், கீல்டு இன் ஆக்ஷனில் எவ்வளவு கிடைக்கும், அதுக்கடுத்து அவங்களோட டிசபிளானா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பை ஸ்டேட், நம்மளோட வேர்ல்டு வார் நம்மளுக்கு தெரியும், வேர்ல்டு வாரில் இருந்தவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், பெர் மந்த் 10,000, ESMமாக இருந்தால், விடோவாக இருந்தால் 4,000. அதுக்கடுத்து மேரேஜ் கிராண்ட் எவ்வளோ கிடைக்கும். அதுக்கடுத்து ஃபினுரல் கிராண்ட், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஈமச்சடங்குக்கு ESMக்கு 10,000 ரூபாயும், ஒய்ஃபுக்கு 7,000 ரூபாயும் கிடைக்கும். அதுக்கடுத்து பிளைண்ட் ரிலீஃப் கிராண்ட், கேன்சர் ரிலீஃப் கிராண்ட், அதுக்கடுத்து மென்டல் சேலஞ்ச் கிராண்ட், இந்த மாதிரி நிறைய கிராண்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி TB கிராண்ட் நம்மளுக்கு தெரியும். இது மாதிரி நிறைய கிராண்ட்ஸ் இதில் இருக்குது. இதில் எவ்வளோ கிடைக்கும், ESMக்கு என்ன கிடைக்கும், ஒய்ஃப்க்கு கிடைக்கும், சில்ட்ரன் கிடைக்கும், இதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அனுவல் மெயின்டெனன்ஸ் AMG அப்படின்னு சொல்லுவோம், 25,000 per annum அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹோம் சப்சிடி, நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னீங்கன்னா ஒன் டைம் கிராண்டாக அப் டு ஹவுல்தார் ரேங்க் வரைக்கும் 1 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் நம்ம சோல்ஜர் போர்டு மூலமாக. அதே மாதிரி நீங்கள் குழந்தைகளை ஆர்மியில் சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் சில்வர் மெடல் அண்ட் 25,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப பேர் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. இதுவும் நம்ம சோல்ஜர் போர்டு மூலமாக வாங்கக்கூடியது தான். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸர் ஆனாங்க நம்ம குழந்தைங்க அப்படின்னா அதுக்கும் இருக்குது. அப்போ இது மாதிரி நிறைய கிராண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும், ESM லிட்ரஸி இம்ப்ரூவ்மெண்ட் கிராண்ட் நம்ம சோல்ஜர் போர்டு மூலமாக கிடைக்கக்கூடிய சில்ட்ரன் எஜுகேஷன் கிராண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம PMSS செலக்ட் ஆகலை அப்படின்னீங்கன்னா அதில் 25,000 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். PMSS செலக்ட் ஆகலாம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு. அதே மாதிரி இன்சென்டிவும் நமக்கு கிடைக்கும். நம்ம குழந்தைங்க சானிக் ஸ்கூலில் இந்த மாதிரி முக்கியமான IMA, IIT இந்த மாதிரி இதில் படித்தாங்க அப்படின்னா அதுவும் இன்சென்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்க்கலாம். அதுமாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது 7,000 ரூபாய் பெர் ESM நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இருக்குது. காக்கும் கரங்கள் திட்டம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அதர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரீஎம்பர்ஸ்மெண்ட் டேக்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கூட்டர், நம்ம ESM த்ரூ டிபெண்டன்ட்டுக்கு ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட்டா BE அண்ணா யூனிவர்சிட்டி 150 சீட் இருக்குது. லேட்டரல் என்ட்ரி, அதாவது டிப்ளமா முடிச்சு போகிறவங்களுக்கு லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயருக்கு 15 சீட் இருக்குது. MBBSக்கு 10 சீட் இருக்குது. BDSக்கு 1, BSc நர்சிங்க்கு 1, இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது. டிஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட மதுரை காலேஜில் டிஃபார்மில் 4 சீட்டு, கோயம்புத்தூரில் 2, தஞ்சாவூரில் 2, டிப்ளமோ இன் நர்சிங் பார்த்தீங்கன்னா 57 சீட் இருக்குது.
எது எங்கெங்கே என்னென்ன சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டி எந்தெந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுமாதிரி யூஜி அவங்க பண்ணாங்க குழந்தைங்க அப்படின்னாங்கன்னா அதில் 6 சீட் ஈச் காலேஜ் இருக்குது. பிஜி பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு சீட் இருக்குது. அக்ரிகல்ச்சர் பண்ணாங்கன்னா சீட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது தெரியாமே நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு இந்த படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சீட் இருக்குது, இவ்வளவு சீட் இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம். ஏன்னா இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி லா காலேஜ் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு 1% நம்மளுக்கு சீட் இருக்குது. லா காலேஜ்லேயும் எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டாலாம் உங்களுக்கு சீட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெய்லரிங் நம்ம சொல்லுவோம், அதுக்கு டெய்லரிங் ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவச தையல் மிஷின் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஷெட்டு போட்டிங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு சப்சிடி இருக்குது. அதாவது உங்கள் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு போட்டிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு இருக்குது. நம்மளோட ஜாப்ஸில் ரிசர்வேஷன்ஸ் கோட்டா இருக்குது 5%, 10%. இப்போ இதில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஆல்ரெடி இது இருந்த சலுகையை நிறைய இடத்துல நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறது காட்டுறதுக்காகவும் இதாக இது. இப்போ 25% வரைக்கும் நம்மளுக்கு நிறைய விஷயங்களில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது இல்லாமல் நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெஸ்ட் ஹவுஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம ஊட்டியில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, இப்போ ஜான்ஸ்பால் நம்ம சொல்கிறோம், அது எல்லாமே இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சோல்ஜர் போர்டோட மொத்த டீட்டெயில்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இதை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு முழுசாக தெரிஞ்சிருக்காது, கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ போட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் போய் உங்கள் சோல்ஜரை போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். அங்கே இருக்க ஏடி சாரும் டபிள்யூ சாரும் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்க தான் அங்கே அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் போய் கேட்க மாட்டேன்றாங்க. ப்ளஸ் கேட்டால் அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்காங்க. இல்லை இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அங்கே ஆர்கியூமெண்ட் தான் நடக்குது. சரியான ஆவணங்களோட சரியான அதிகாரியை போய் நீங்கள் முன்கூட்டியே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி அந்த ஆவணங்களோட போய் விண்ணப்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிராண்ட்ஸ் கிடைக்கும். இதில் ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் மெம்பர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி உங்களை கேட்பாங்க. ஏன்னா பெரிய டாக்குமெண்ட்ஸ் எதுக்குமே தேவை கிடையாது. நீங்கள் எந்த கிராண்ட்ஸுக்கு போனாலும் உங்களோட பிபிஏ காப்பி, உங்களோட ஐடி கார்டு, டிஸ்சார்ஜ் புக்கு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, இல்லை எந்த கிராண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ சம்மந்தப்பட்ட கிராண்ட்டோட பேசிக் நீட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்டு. ஏன்னா இவ்வளோ தான், இது எல்லார் கையிலையும் இருக்க போகுது. இது ஜஸ்ட்டு நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுக்க போகிறீங்க. அது ஆன்லைனில் விண்ணப்பம் போட்டு அவங்க பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு அந்த கிராண்ட்டை சாங்ஷன் பண்ணிடுவாங்க. இதான் இந்த சின்ன வீடியோ போடுறதுக்கான முழு நோக்கம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சேனலுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் இருக்குது. அஃபிஷியல் மெம்பர்ஷிப் நீங்கள் பார்ட்னர் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆகிக்கலாம். அப்படி பார்ட்னர் ஆகிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக முதல்ல சேரும். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு மிஸ் ஆகாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். முன்னாள் படைவீரர்களுக்கு தங்களது பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் வீடியோக்களாக பதிவு செய்து நம்முடைய ESM தம்பிஸ் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து வைத்துள்ளோம். அதற்கேற்ற பிளேலிஸ்ட் வடிவமைத்துள்ளோம். தங்களது KSB, ECHS, CSD, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், PCDCA, ஸ்பர்ஸ் இவ்வாறு தனித்தனியாக அனைத்து வீடியோக்களையும் பிளேலிஸ்டாக பதிவு செய்துள்ளோம். தங்களுக்கு ஏற்றாற்போல் பார்த்து கொள்ளவும்.